श्रीरघुरामा सीताभिरामा श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोगो अर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्याः परमव्योमभास्करः पारावारपयोविशोषणकलापारीणकालानलज्वालाजालविकारहारिविचिखव्यापार घोरक्रमः सर्वावस्थसकृत्प्रपन्नजनता संरक्षणैकव्रती धर्मो विग्रहवान् अधर्मविरतिं धन्वी स तन्वीतनः रामाय रामभद्राय रामचन्द्राय वेधसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। ஆத்மபந்துக்களுக்கெல்லாம் நமஸ்காரங்கள். எல்லோருக்குமே ஸ்ரீராமநவமியினுடைய நல்வாழ்த்துக்கள். சக்கரவர்த்தி திருமகன் அவதாரம் பண்ணின பர்வ நாள் இந்த நாள். சைத்திர மாதம் சுக்லபக்ஷ நவமி. இந்த சந்தர்ப்பத்தில் தான் சர்வேஸ்வரன் கௌசல்யைக்கு பிள்ளையாக அவதாரம் பண்ணினான். தேவதைகளுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்குவதற்காக சர்வலோகத்துக்கும் பிரபுவான எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனாக அவதாரம் பண்ணினான். ராவணனுடைய தொந்தரவுகளை தாங்க முடியாமல் இந்திராதி தேவர்கள் எல்லாம் சர்வேஸ்வரனிடத்தில் முறையிட்டு, சுவாமி அந்த ராவணன் மனுஷர்களால் தனக்கு சாவ வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளல, ஆகையால் தேவள் மனுஷனா அவதாரம் பண்ணினால் ராவணனை சுலபத்தில் முடிக்க முடியும், ஆகையால் மனுஷனா அவதாரம் பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறார். இந்த தேவதைகளுடைய பிரார்த்தனத்தின்படி சர்வேஸ்வரன் மனுஷனாகவே அவதாரம் பண்ணுறேன் அவர்களுக்கு வாக்தானம் பண்ணி தசரதனுடைய பிள்ளையாக பிறக்கணும்னு தானாகவே சங்கல்பித்து கொண்டான். சர்வேஸ்வரன் யாருக்கும் பிள்ளையாக பிறக்கக்கூடியவன் இல்லை, தன் குழந்தைகளையே ஒருத்தரை தகப்பனாராக தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடியவன். பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் நிருபம் அப்படின்னு வால்மீகிகள் சாதிக்கிறார். யாருக்கு பிள்ளையா பிறந்ததே ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் விருத்தியாகும் அப்படின்னு எம்பெருமான் சிந்தனை பண்ணி பார்த்தானாம். தசரதனுடைய கல்யாண குணங்கள் மனசுக்கு வந்தது. இந்த தசரதனுக்கு பிள்ளையாக பிறந்ததே ஆனால் மேற்கொண்டு ஜனங்கள் எல்லாம் குணைர் தசரதோபமஹா, குணங்களிலே இவன் தசரதனுக்கு சமமானவன் அப்படின்னு பாராட்டுவர்களே, ஆகையாலே தசரதனுக்கு பிள்ளையாக பிறக்கலாம் அப்படின்னு தன் குழந்தையான தசரதனையே தகப்பனாராக தேர்ந்தெடுத்து கொண்டான் எம்பெருமான். சர்வேஸ்வரன் அவன் அவதாரம் பண்ற போது மற்றவர்களை போல இருக்காது எம்பெருமானுடைய பிறப்பு. மற்றவர்களெல்லாம் ஒரு தாயார் தகப்பனார் அவர்களால் பிறக்கிறார்கள். சர்வேஸ்வரன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயையா, தன்னுடைய இச்சையினாலேயே பிறக்கிறான். அவன் வேற யாருக்குமே குழந்தையாக பிறக்கக்கூடியவன் இல்லை. அந்த சர்வேஸ்வரன் தன் சங்கல்பத்தாலேயே பிறக்கிறான்னு சொல்லியிருக்கு. சர்வேஸ்வரன் அவதாரம் பண்ணினது ராவண வதத்திற்காக அப்படின்னு விசேஷமாக தெரிய வருது. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்திலேயே அந்த விற்த்தாந்தம் பேசப்பட்டிருக்கு. இந்திராதி தேவர்களுடைய சரணாகதி அந்த சந்தர்ப்பத்தில் எம்பெருமான் அளித்த வாக்தானம் அதில் நன்னாகவே தெரியறது. ஆனால் சர்வேஸ்வரன் அவதாரம் பண்ணுறது அந்தரங்கமான பக்தர்களுக்கு ரகசியமாக சம்ஸ்லேஷ சுகத்தை அளிப்பதற்காகன்னு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. பகவானும் கீதையில் சொல்கிறான், பரித்ராணாய சாதூனாம்
சாதுக்களை ரட்சணம் பண்ணுறதுக்காக நான் பிறக்கிறேன். விநாசாயச்ச துஷ்கிருதாம், அந்த சாது ஜனங்களை ஹிம்சிக்கக்கூடிய விரோதிகளை வேற வழியே இல்லை, அழித்தாகணும் அப்படின்னு இருந்ததுன்னா அவர்களை அழித்து சாதுக்களை ரட்சணம் பண்ணுவதற்காக அவதாரம் பண்ணுறேன். இதோட தர்மத்தை நிலைநிறுத்தணும், அதற்காக அவதாரம் பண்ணுறேன்னு கீதையில் காரணம் சொன்னேன். பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொன்னேன். அதில் பிரதானமான அம்சம் எதுன்னு கேட்டால் சாது பரித்ராணம். துஷ்ட விநாசம் அப்படிங்கிறது வேற வழியே இல்லை அப்படின்னு சொன்னா மாத்திரம்தான். ராவணாசுரனை கொல்லணும் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு திருவுள்ளம் இல்லை. சர்வேஸ்வரன் ராவணையும் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நினைச்சார். எதிவா ராவணஸ்வயம் அப்படின்னு சாதிக்கிறார். விபீஷணனை சேர்த்துக்கொள்ளலாமா, விபீஷணன் சரணாகதி பண்ணின போது அவனை சேர்த்துக்கொள்ளலாமா வேண்டாமான்னு சர்ச்சை வந்த போது சுக்ரீவன் வாண்டாம் அப்படின்னு தான் எடுத்து சொல்றான். கடைசியா சர்வேஸ்வரன் என்ன சொல்றார், சுக்ரீவா அந்தரிக்ஷத்துல போய் பார், விபீஷணன் இருந்தாலும் சரி ராவணனே இருந்தாலும் அவனை அழிச்சுன்னு வந்துடுவோம், அவனுக்கு நான் அபயம் கொடுத்தாகி விட்டது அப்படின்னு சொல்றார். தத்தமசிய அபயம் மயா அப்படிங்கிறார். ராவணனே வந்தாலும் அவனை ஏற்றுக்கொள்ளணும், அவனை அங்கீகரிக்கணும், விரோதிகளையும் தன் வசத்துல வைத்துக்கொண்டு தனக்கு அடியாளாக ஆக்கி கொள்ளணுங்கிறது தான் எம்பெருமானுடைய திருவுள்ளமே ஒழிய அவன் விரோதம் பண்றான் அவனை அழிக்கணும் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய திருவுள்ளம் இல்லை. கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படின்னாள் ஆண்டாள். கூடாரை கொல்லும் அப்படின்னு பதம் போடல. ஜேதவியமிதி காக்குத்ஸ்தா மர்த்தவியமிதி ராவணா, ஜெயிக்கணும் அப்படின்னு எம்பெருமான் திருவுள்ளம் கொண்டிருந்தான், ராவணன் தான் முடியணும் அப்படின்னு சொல்லி முடிந்தான். பரித்ராணாய சாதுனாம் அப்படிங்கிறதான் பிரதானமான அம்சம் அவதாரத்திற்கு. ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் இந்த மாதிரி ஸ்பஷ்டமா ராவண வதத்திற்காகவே அப்படின்னு வால்மீகிகள் பதம் போட்டிருக்க. அந்த ராவணனோ மனுஷ்யவத்தியன் ஆகையால மனுஷனா பிறக்கிறேன் அப்படின்னு எம்பெருமான் ஆஸ்வாசனம் கொடுத்தார். இது எல்லாமே ஸ்பஷ்டமா இருக்கு. ஆனா சாஸ்திர மரியாதையில் சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கக்கூடியது இது விரோதமாகாதா அப்படின்னு கேட்டது. ஆனா இது உண்மை. வால்மீகிகள் எந்த காரணத்தை கொண்டும் பொய்யே சொல்ல மாட்டார். பிரம்மதேவனுடைய அனுகிரகம் எல்லாம் உள்ளங்கையில நெல்லிக்காய் இருந்ததுன்னா எவ்வளவு ஸ்பஷ்டமா தெரியுமோ அவ்வளவு ஸ்பஷ்டமா சர்வேஸ்வரனுடைய சரித்திரங்கள் எல்லாம் அவனுக்கு கண் முன்னாடி நிற்கும். அதை அப்படியே காவிய ரூபத்தில் எழுதியிருக்கார் வால்மீகிகள். இந்த வால்மீகிகளே இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. மனுஷனா அவதாரம் பண்ணி ராவண வதத்திற்காகவே வந்தார்னு சொல்லியிருக்காரு. சாது பரித்ராணத்துக்காக வந்தார் அப்படிங்கிறது எப்படி ஒப்புக்கொள்ள முடியும்னு ஒரு கேள்வி வரும். ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே விஸ்வாமித்திரர் ஒரு வார்த்தை சாதிக்கிறார். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாக ஏச்சேமே தபசி ஸ்திதாகான். எனக்கு தெரியும் சக்கரவர்த்தி திருமகன் அவதாரம் பண்ணியிருக்கிறது சாதுக்களுக்காக, நம் போன்ற சாதுக்களுக்காகன்னு எனக்கு தெரியும். வசிஷ்டர் போன்ற மகா ஞானிகளுக்கும் தெரியும். தசரத சக்கரவர்த்தியை பார்த்து நீ மேராமகா என்னுடைய ராமன் அப்படின்னு அபிமானம் கொண்டு பேசுறியே, அவன் உனக்காக பிறந்தவன் இல்லை நமக்காக பிறந்தவன் அப்படின்னு விஸ்வாமித்திரர் ஒரு வார்த்தை சாதிக்கிறார். ஷரபங்கர் சுதீக்ஷ்ணர் போன்ற மகான்கள் எங்கே எழுந்தருளி இருந்தார்களோ அந்த இடத்துக்கே எம்பெருமான் எழுந்தருளி அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணினார். இதெல்லாமே பார்த்ததே. ஆனால் சர்வேஸ்வரனுடைய அவதாரம் கேவலம் சாது பரித்ராணத்திற்காக அப்படிங்கிறது நன்றாக தெரியாது. இருந்தாலும் இங்க மேல பார்க்கிறதுக்கு பௌலஸ்ய வதத்திற்காக அப்படின்னு சொல்லியிருக்கே, எது உண்மை அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ரொம்ப அழகா அதற்கு திருக்குழந்தை ஆண்டவன் ஒரு நிதர்சனம் சொல்லி மனசுக்கு எம்பெருமானுடைய திருவுள்ளம் என்னங்கிறத தெரியப்படுத்துவார். ஒரு பெரிய அதிகாரி டெல்லியில் ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருந்தார். ரொம்ப பெரிய பதவி. அந்த பதவியிலேயே ரொம்ப காலம் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் கல்யாணமாகி 20-25 வருஷங்கள் ஆயிருந்தது. அவருடைய மச்சினிக்கு கல்யாணம் நிச்சயமாக இருந்தது. இவருக்கு கல்யாணமான போது அந்த குழந்தை, ஒரு 5-6 வயசு குழந்தை எப்போதுமே இவர்கள் கூடவே இருக்கும். ரொம்பவே
அன்போட பழகும். அந்த குழந்தைக்கு இப்போ கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு அவசியம் வந்தாகணும்னு மாமனார் மாமியார் எல்லாருமே இந்த பத்திரிகையெல்லாம் அனுப்பினா, எல்லாரும் ஃபோன்ல எல்லாம் சொல்லியிருந்தா. இவருக்கும் கூட அந்த பொண்ணிடத்துல ரொம்ப அதிகமான ஒரு பிரேமம் உண்டு, நல்ல பிரீத்தி வாத்சல்யம் உண்டு. அதனால போகணும், கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா இவருக்கும் திருவுள்ளம். அப்ளிகேஷன் போட்டார். அப்ளிகேஷன் போட்டது ஏன்னா அந்த சமயம் ஆஃபீஸில் எக்கச்சக்கமான வேலை, நல்ல நெருக்கடி. இவர் 15 நாள் லீவ் வேணும் அப்படின்னும் கேட்டிருந்தார். மேல் அதிகாரிகள் ஃப்ளாட்டாக ரெஃப்யூஸ் பண்ணிட்டா. அதெல்லாம் கொடுக்க முடியாது சுவாமி, 15 நாள் லீவ் எல்லாம் கேட்கிறீர, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்குது உமக்குன்னு தெரியாதா? இதெல்லாம் பார்த்தும் கூட இந்த மாதிரி லீவ் எல்லாம் போட்டுருக்க நியாயம் இல்லை, லீவ் அப்ளிகேஷன் எல்லாம் சேங்ஷன் பண்ண முடியாதுன்னு அவுட் ரைட்டாக ரிஜெக்ட் பண்ணிட்டா. திருக்குடந்தை ஆண்டவன் வேடிக்கையாக சாதிப்பார், கல்யாணத்துக்கு உமக்கு 15 நாளுக்கு என்ன சுவாமி வேலை, நீர் போய் அப்பளம் இடணுமா அப்படின்னு ஆஃபீஸர் கேட்டார்னு சமத்காரமாக சாதிப்பார் ஆண்டவர். ஆச்சு, இவருக்கு சேங்ஷன் ஆகலை. ஆனால் மனசில் மாத்திரம் இந்த கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாகவே இருந்தது. தினந்தோறும் எல்லாருமே வந்து ஃபோன்லாம் கேட்பா எல்லாம் இருந்தது. இவர் எப்போது ஆஃபீஸில் ஃப்ளாட்டாக முடியாதுன்னு சொல்லிட்டாலோ, ஆத்துக்காரியாவது அங்கே போய் கல்யாண சமாச்சாரங்கள் அதெல்லாம் கலந்து கொள்ளட்டும் அப்படின்னு ஆத்துக்காரியை மாத்திரம் அனுப்பி கொடுத்தார். அந்த அம்மாவும் தினமும் ராத்திரி ஃபோன் பண்ணி அவசியம் நீங்கள் வரணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். எல்லாருமே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்ணினாலும் இவருக்கு லீவே கிடைக்கல. கடைசியில் இன்னொரு 2 நாள் இருக்கு கல்யாணம். அந்த சந்தர்ப்பத்தில் இவருக்கும் கல்யாணம் அட்டென்ட் பண்ணணும் தான் ரொம்ப மனசெல்லாம் இருந்தது. என்ன பண்ணுறது, ஒன்றுமே முடியலையே, எந்த ஒரு காரணத்தாலையும் லீவ் சேங்ஷன் ஆகலையே, என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப கவலையோடு இருந்தார். இவருடைய ஆஃபீஸ் பிரான்ச் ஒன்று காஞ்சிபுரத்தில் இருந்தது. கல்யாணம் மெட்ராஸில், காஞ்சிபுரத்தில் இவரது ஒரு பிரான்ச் இருந்தது. அந்த பிரான்ச்சில் ஒரு எம்பசல்மெண்ட் ஆகிட்டு அதில் இருந்த அதிகாரி மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கார் பவர்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் இருந்தது. பெரிய ஊழல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி உடனடியாக இதையெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணி ரிப்போர்ட் வேணும் நமக்கு அப்படின்னு ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து டெலெக்ஸ் எல்லாம் வந்தது. பார்த்தார். பார்த்துட்டு உடனடியாக ஆஃபீஸர்கள்கிட்ட போய் இந்த மாதிரி ஹெட் ஆஃபீஸ்லேருந்து எல்லாம் வந்திருக்கு, இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும், இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு இப்போ ஏற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி தான் பண்ணலாம், நீங்கள்லாம் அனுமதி கொடுத்ததுன்னா அடியேன் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வரேன் அப்படின்லாம் சொன்னார். இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு ரிப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னார். அவர்கள் ரொம்ப சந்தோஷம், இப்படி இருக்கணும் வேகலையில், அந்த மாதிரி அக்கறை காட்டணும் அப்படின்னு சொல்லி ஏர்லேயே போயிட்டு வரோம் அப்படின்லாம் அனுமதி கொடுத்தா. ஆச்சு, அங்கேருந்து வந்தார். நேர கல்யாண வீட்டுக்கே முதல்ல வந்தார். கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு அங்கே டிஃபன் எல்லாம் ஆனதுக்கப்புறமா ஆசீர்வாதமும் பண்ணிவிட்டோ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அர்ஜென்ட்டாக நான் போக வேண்டியிருக்கு, நெருக்கடி, வேலையில் நெருக்கடி, அதனால அவன் கிளம்ப வேண்டியிருக்குன்னு முகூர்த்தம் முடிஞ்ச உடனே கிளம்பிட்டார். எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவ்வளவு நல்ல மனசு, அவ்வளவு தூரத்துலேருந்து வந்தாரே, நம்ம கல்யாணத்துக்காக தான் வந்தார் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டார். ஆத்துக்காரி சொன்னான், எங்கள் ஆத்துக்காரர் நிச்சயம் வருவார்னு எனக்கு தெரியும், நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டார் அப்படின்னு சொன்னான். இந்த பொண்ணு, கல்யாண பொண்ணு அத்திம்பேருக்கு என்ன கண்டா ரொம்ப விசேஷமான அபிமானம் உண்டோ, அவசியம் எழுவார்னு எனக்கு பூர்ணமான விசுவாசம் இருந்தது அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னான். இல்லை ஆச்சு, இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் அங்கே இன்ஸ்பெக்ஷன் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே டெல்லிக்கும் கிளம்பிட்டார். இதெல்லாம் பார்த்ததுன்னா ரெக்கார்ட்ஸில் என்ன இருக்குது, இன்ஸ்பெக்ஷன் பர்பஸஸ் அப்படின்னு இருக்குது, பர்பஸ் ஆஃப் ஜெர்னி இதெல்லாம் பார்த்தா இன்ஸ்பெக்ஷன் பர்பஸஸ் அப்படின்னு இருக்குது. எல்லாம் முடிஞ்சது. இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் இந்த நிதர்சனம் சொல்லிவிட்டோ, அவர் வந்தது யாருக்காக வந்தார்னு அவர்களுக்கு தெரியும். ஆனால் ரெக்கார்டில் இருக்கிறது இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு. எது உண்மைனா 2 தான் உண்மை அப்படிங்கிற ஆண்டவர். அதே மாதிரி சர்வேஸ்வரனும் கூட இந்திராதி தேவர்களுக்கு வாக்தானம் அளித்தான், மனுஷனா பிறந்து ராவணாதிகளை அழிக்கிறதுக்காக வரேன்னு. மனுஷன் ராவணர்களை அழிக்கிறதுக்காகவே பிறந்தவன் அப்படிங்கிறதும் உண்மை. ஆனால் அந்தரங்கமாக இருக்கக்கூடிய ரிஷிகளுக்கு இவனை பிரிஞ்சிருக்கார்கள், அவர்களுக்கு ரகசியமா ஒரு சம்ஸ்லேஷ சுகத்தை அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எம்பெருமான் வந்தார் அப்படிங்கிறது அந்தரங்கர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். அப்படிப்பட்ட அவதாரம் ஸ்ரீராமாவதாரம். எல்லாருக்குமே அத்தியந்தம் ஆப்யாயத்தையை அளித்த அவதாரம். இந்த ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய திவ்யமான அந்த சரித்திரம் எப்பேற்பட்டது
அந்த சர்வேஸ்வரனுடைய அந்த திவ்யமான அந்த குணங்கள் எப்பேற்பட்டது எல்லாவற்றையும் ரொம்ப ஆச்சரியமாக அனுபவித்திருக்கார்கள் வால்மீகிகள். வால்மீகிகளுக்கு உள்ளங்கையில நெல்லிக்காய் மாதிரி சர்வேஸ்வரனுடைய திவ்ய சரித்தங்கள் எல்லாம் பிரம்மதேவனுடைய அனுகிரகத்தாலே தெரிய வந்தது. தெரிஞ்சதை அப்படியே எழுதியிருக்கார். இந்த சுவாமி எழுதினது அத்தனையும் உண்மை, அதுல ஒரு பொய்யும் கிடையாது. பிரம்மதேவனே அனுகிரகமும் பண்ணியிருக்கார். அந்த கல்யாண குணங்களை பேசுறதே இவருக்கு உத்தேசமானதுனால ஸ்ரீமத் ராமாயணம் சர்வேஸ்வரனுடைய கல்யாண குணங்களுடைய ஒரு பட்டியல் அப்படின்னு அனுபவிக்கலாம். குணகிராமாய ராமாயணம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். குணகிராமம், கல்யாண குணங்களுடைய ஒரு சமூகம், அதுதான் ஸ்ரீமத் ராமாயணம். அந்த சர்வேஸ்வரன் இந்த குணங்களால எல்லாரையும் வசப்படுத்தி கொண்டிருந்தான். ரிபூணாமபி வத்சலா, ரிப்புகளிடத்திலையும் வாத்சல்யம் காட்டக்கூடியவன், விரோதிகளிடத்திலையும் வாத்சல்யம் காட்டக்கூடியவன் எம்பெருமான். சர்வசத்வ மனோகரா, எல்லாருக்கும் மனசுக்கு ரொம்ப பிரியமானவன். 16 குணங்கள் உள்ள ஒரு மனுஷனை பத்தி நான் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு வால்மீகிகள் நாரதரை கேட்டார். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்யவாக்கியோ திருடவிரதா சாரித்ரேண சகோ யுக்தா சர்வபூதேஷு கோஹிதா வித்வான் கஹ கஸ் சமர்த்தஸ்ச கஷ்டைக பிரியதர்சனः ஆத்மவான் கஹ ஜிதக்ரோதகா த்யுதிமான் கோனசூயகः கஸ்ய பிப்யதி தேவாஷ்ச ஜாதரோஷஸ்ய சம்யுகே. 16 குணங்கள், இந்த பிரதானமான 16 குணங்கள் உடைய ஒரு மனுஷன், இப்போது நடமாட்டம் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல பார்க்க வேண்டிய ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷனை பத்தி தெரிஞ்சு கொள்ளணும்னு நான் ஆசைப்படுறேன். தேவள் எல்லாம் தெரிஞ்சவர், தேவள் அவசியம் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு வால்மீகிகள் நாரத பகவானிடத்துல கேட்டார். அஸ்மின் சாம்பிரதம் லோகே, இப்போது இருக்கக்கூடிய இந்த லோகத்துல இப்போது இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இத்தனை குணங்களோடு கூடியவனா இருக்கணும், அவனை பத்தி தெரிஞ்சு கொள்றதுக்கு எனக்கு ரொம்ப குதூகலம் இருக்கு, தேவள் சாமர்த்தியம் உள்ளவர் சொல்லும் அப்படின்னு கேட்டார். அவர் ரொம்ப ஆச்சரியமா இந்த சர்வேஸ்வரனுடைய குணங்களை எல்லாம் மனசுல நினைத்து கொண்டார். சிவபதியான சர்வேஸ்வரன் தான் சக்கரவர்த்தி திருமகனா அவதாரம் பண்ணி இத்தனை குணங்களையும் வெளியிட்டவன். அந்த குணங்களிலே அவருடைய மனசு ஈடுபட்டது. ஈடுபட்ட பிறகு ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார் நாரதர். அந்த மாதிரி குணங்கள் உள்ளவர் இருக்காளே, அது ரொம்ப துர்லபம். அந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரேரஸ்ட் பாசிபிள் பர்சனுக்கு தான் அந்த மாதிரி குணங்கள் இருக்கும். ரொம்ப கஷ்டம் அது. இருந்தாலும் நான் பிரயத்தனப்பட்டு நான் தெரிஞ்சுட்டு உனக்கு சொல்றேன். அந்த மாதிரி குணங்கள் உள்ளவனை புத்வா, தெரிஞ்சுண்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னார். அங்க புத்வாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, போய் இனிமே காலக்ஷேபம் பண்ணி அப்பேற்பட்ட குணம் உள்ளவன் யாருன்னு ஆச்சாரியனிடத்துல தெரிஞ்சுட்டு வந்து நான் சொல்றேன்னு அர்த்தம் இல்லை. அந்த குணங்கள் இருக்கு, அந்த குணங்கள் மனசுக்கு வந்த உடனே அந்த குணங்கள் உள்ள அந்த எம்பெருமானிடத்துல இவருடைய மனசு லயித்து போயிடுத்து. அந்த மாதிரி உள்ளத்துக்குள்ள பகவானை அனுபவிச்சுட்டு இருக்கிற போது இந்த வெளி இந்திரியங்கள் ஒன்றும் வேலை செய்யாது. ஏன்னா மனசுதான் இந்திரியங்களுக்கு எல்லாம் கண்ட்ரோல், மனசுல தான் கண்ட்ரோல் இருக்கு. இந்திரியங்களை எல்லாம் பூர்ணமா ஆளக்கூடியது இந்த மனசு. அந்த மனசு சர்வேஸ்வரனிடத்துல லயித்து போயிருந்தது. அந்த அனுபவம் கொஞ்சம் தேர்த்தி கொண்ட பிறகு நான் பகிர்முகனான பிறகு உமக்கு தெரியப்படுத்துறேன் அப்படிங்கிற அர்த்தம் தான் அது. முனேபக்ஷியாமி அகம் புத்வா தைரியுக்தா ஸ்ரூயதாம் நரஹா அப்படின்னு நாரதர் பதில் சாதித்து இக்ஷ்வாகு வம்ச பிரபவான்னு ஆரம்பிச்சு சக்கரவர்த்தி திருமகன் அவனிடத்துல இத்தனை குணங்களும் பரிபூர்ணமா உண்டு அப்படின்னு சாதிக்கிறார். அந்த குணங்களால எல்லாரையும் வசப்படுத்தி கொண்டவன் அந்த எம்பெருமான். ரூபம், ஔதாரியம் போன்ற குணங்களால புமான்களுடைய திருஷ்டி சித்தத்தையும் அபகாரம் பண்ணக்கூடியவன் சர்வேஸ்வரன் அப்படின்னு சொல்றாள். ரூப ஔதாரிய குணைஹி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரிணம் அப்படின்னார் வால்மீகிகள். ரூபம், ஔதாரியம் போன்ற குணங்களால புருஷர்களுடைய மனசையும் கவரக்கூடியவன் அப்படின்னார். வெறும் புருஷர்கள் மாத்திரமில்ல, ஜிதேந்திரியர்களான ரிஷிகளுடைய மனசையும் கவர்ந்தவன் எம்பெருமான். இந்த ரிஷிகளும் கூட சர்வேஸ்வரனுடைய அந்த ரூபத்தை பார்த்த உடனே அவனை ஆலிங்கனம் பண்ணி கொள்ளணும்னு வந்தார்களாம். அவ்வளவு திவ்யமான ரூபம் எம்பெருமானுடைய ரூபம். குணங்களாலே எல்லாரையும் வசப்படுத்திக் கொள்ளக்கூடியவன், ரூபத்தாலையும் எல்லாரையும் வசப்படுத்திக் கொள்ளக்கூடியவன்.
அப்பேற்பட்ட விசேஷமான குணசாலி அந்த சர்வேஸ்வரன் அப்படிங்கிறத எடுத்து அனுபவிக்கிறாள். இப்படிப்பட்ட அந்த குணசாலியினுடைய வைபவம் தான் ஸ்ரீமத் ராமாயணத்தில் முழுக்க முழுக்க பேசப்பட்டிருக்கு. அந்த கல்யாண குணங்களால் தான் அந்த சர்வேஸ்வரனுக்கு ஏத்தம். அந்த கல்யாண குணங்களை உணர்ந்தவர்கள் அந்த குணங்களுக்கு தோத்து போய் அவனுக்கே கைங்கரியங்கள் பண்ணி வந்தார்கள். லக்ஷ்மண சுவாமி சாதிக்கிறார், குணைர் தாஸ்யமுபாகதான், குணங்களுக்கு தோத்து போய் நான் தாசனா இருக்கேன் அப்படின்னு சொன்னார். மனத்துக்கினியான் அப்படின்னால் ஆண்டாள். விரோதிகளையும் கூட வசப்படுத்தி கொள்ளக்கூடியவன், அந்த விரோதிகளையும் ஜெயிச்சவன். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியான் அப்படிங்கிறாள் ஆண்டாள். கோபத்தால ராவணனை ஜெயிச்சான். ராவணனை முடித்தது நிச்சயம்தான். கோபத்தால முடித்தான் அப்படிங்கிறதும் உண்மைதான். ஆனா அந்த கோபம் யாருடையது அப்படிங்கிறத ஆண்டாள் சொல்லல. ராமன் சக்கரவர்த்தி திருமகன் தன்னுடைய கோபத்தால ராவணனை அழித்தானா அல்லது ராவணனுடைய கோபத்தால தான் ராவணன் அழிந்தானா அப்படின்னு பார்த்தது. ஏன்னா ஆண்டாளுடைய திருவுள்ளம் ராவணனுடைய கோபத்தால தான் ராவணன் அழிந்தான் அப்படிங்கிறது. ராவணன் பானங்களை பிரயோகம் பண்ணிட்டு இருக்கான். அந்த பானங்கள் எல்லாம் ஹனுமார் மீது விழுந்துட்டு இருக்கு. ஹனுமார் ரத்த குளத்துல மிதக்கிற மாதிரி இருந்தது, உடம்பெல்லாம் விரணமாயிருக்கு. அப்படிப்பட்ட ஹனுமாரை பார்த்த உடனே எம்பெருமானுக்கு அசாத்தியமான கோபம் வந்தது. குரோதம் ஆகாரய தீவிரம் கோபஸ்ய வசமே இவான். வால்மீகிகள் உபயோகப்படுத்தக்கூடிய பதங்கள் அது. ததோ ராமோ மகாதேஜா ராவணேன கிருத விரணம் திருஷ்டுவா பிளவக சார்தூலம் கோபஸ்ய வசமே இவான். கோபத்துக்கு வசமே ஆயிட்டான் எம்பெருமான் அப்படின்னு வால்மீகிகள் சாதிக்கிறார். சர்வேஸ்வரன் யாருன்னா ஜிதக்ரோதன். சகஜமா அவனுக்கு கோபம் அப்படிங்கிறதே வராது. கோபம் அப்படிங்கிறது அவனிடத்துல இல்லாத பொருள். அப்படிப்பட்டவன் கோபத்துக்கு வசமே ஆயிட்டான், கோபத்தை வரவழைச்சுண்டு யுத்தம் பண்ணினான், இப்படியெல்லாம் வால்மீகிகள் சாதிக்கிறார். ரொம்ப அழகா திருக்குறள் நான் சாதிக்கிறது உண்டு. வெளியூருக்கு போன போது பணம் தீர்ந்து போயிடுச்சுன்னா ஊருக்கு டெலிகிராம் பண்ணுவாளாம். டெலிகிராம் பண்ணி ஆர்டர் அனுப்புங்கோ அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது கையில் ஸ்டாக் இல்லைன்னா வரவழைத்து கொண்டு தானே எல்லாமே செலவு பண்ணணும். அந்த மாதிரி எம்பெருமான் தபால் போட்டு கோபத்தை வரவழைச்சுண்டான்னு வேடிக்கையாக சரிப்பார் ஆண்டவன். கோபத்தை வரவழைச்சுன்னா குரோதம் ஆகாரயத்து அப்படின்னு பதம் போடுறார். இந்த கோபத்துக்கு எது காரணம்னு கேட்டால் ராவணன் தன்னுடைய அந்தரங்க பக்தனான ஹனுமானை ஹிம்சப்படுத்தினதுனால்தான். அந்த சர்வேஸ்வரனுக்கு ஸ்வதா கோபம் வராது. ஆனா அந்த ராவணன் கோபத்தை அந்த மாதிரி வரவழைத்தான். அவனுடைய கோபத்தால் தான் அவன் அழிந்தானே ஒழிய சக்கரவர்த்தி திருமகன் தன்னுடைய கோபத்தால அழித்தான் அப்படின்னு ஆண்டாள் சொல்றதில்ல. அதனால்தான் எம்பெருமான் மனத்துக்கினியவன், விரோதியையும் கூட ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால எம்பெருமான் பரம விசேஷமான குணமுடையவன், விரோதிகளிடத்திலையும் வாத்சல்யம் காட்டக்கூடியவன். ரிபூணாமபி வத்சலா அப்படின்னு வால்மீகிகள் அடிக்கடி சாதிக்கிறார். வால்மீகிகளுக்கு இந்த சத்ருக்கள் வாயால எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆசை. மாரீச்சன் ஸ்தோத்திரம் பண்றான், அநேகம் பேர் ஸ்தோத்திரம் பண்றான், விரோதிகள் ஸ்தோத்திரம் பண்றா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எல்லாமே அந்த சுகசாரணர்கள் அவர்கள் ஸ்தோத்திரம் பண்றா, அகம்பனன் ஸ்தோத்திரம் பண்றான். ஒவ்வொன்றும் அழகு. அவர்கள் வாயால் கேட்கிற போது இன்னும் நன்னா இருக்கும். அப்படிப்பட்ட கல்யாண குணங்கள் நிரம்ப பெற்றவன் ஸ்ரீ சக்கரவர்த்தி திருமான். அவனுடைய அந்த கல்யாண குணங்கள் இருக்கே, அதனுடைய சமூகம் தான் ஸ்ரீமத் ராமாயணம். அந்த சர்வேஸ்வரனுடைய ராஜ்யத்தை எல்லோருமே ஆசைப்படுறோம். இப்போது நாம் அந்த ராஜ்யத்தில் இல்லை. அவன் ஆண்டு 11,000 வருஷங்கள் ஆண்டு தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளி ஆயிடுத்து. நாமும் அப்புறமா வந்தவர்கள். நமக்கு இப்போது எம்பெருமானுடைய ஆதர்சம் எதில் தெரியறதுன்னா, அவன் இருந்த அந்த காலத்தில் எப்படியெல்லாம் இருந்தான் அப்படின்னு அந்த இதிகாசத்தை வால்மீகிகள் காவியமாக பாடி கொடுத்திருக்கார்கள். அந்த காவியத்துடைய காலத்துல நாம் இருக்கோம். அந்த சர்வேஸ்வரனை நாம் இப்போது அனுபவிக்கணும்னா இந்த காவியத்தின் மூலமா அனுபவிக்கணும். அப்பேற்பட்ட திவ்யமான காவியம் ஸ்ரீமத் ராமாயணம். ஸ்ரீ ராமநவமி அன்னைக்கு எல்லாருமே பாராயணம் ஆரம்பிச்சு மேற்கொண்டு சர்வேஸ்வரனுடைய திவ்யானுகிரகத்துக்கு பாத்திரமாகிறதுக்கு ஆசைப்படுவார். அதிலிருந்து வழக்கம் என்னன்னு கேட்டால் தினப்படி ராமாயண பாராயணம் ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் நடக்கும். அப்பேற்பட்டதையெல்லாம் நினைவுபடுத்திக் கொள்றதுக்கு உத்தமமான ஒரு சந்தர்ப்பம் பர்வதினம் இந்த ராமநவமி. இந்த ராமநவமியில நல்ல வெயில் காலத்தில் வர்றதுனால சர்வேஸ்வரனுக்கு நீர்மோறு, பானகம், கோசுமல்லி போன்றது நிவேதனம் பண்ணுவார். அந்த சமயத்தில் அதுதான்
ரொம்பவே குளிர்ச்சியாக என்னென்ன சந்தோஷத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கும். சர்வேஸ்வரனுடைய பிரசாதம் அப்படின்னு அந்த சந்தர்ப்பத்துக்கு அது உச்சிதமாக இருக்குன்னு அதை பண்ணியிருக்கா. இதை சொல்கிறது உண்டு, ராமர் ரொம்ப சாது, அவர் வெறும் ஒரு பானகம் கோசமல்லி நீர்மோரு இதுலேயே திருப்தி அடைகிறார், கண்ணன் தான் 32 வகை பண்டங்களெல்லாம் எதிர்பார்க்குறோம், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறார். அந்த காலத்தில் கிருஷ்ணாவதார காலத்தில் இன்னும் விசேஷமாக எல்லாத்தையும் பெருமாள் கொடுத்துருக்கிறதுனால அதையெல்லாம் சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு அவகாசம் அதனால் பண்ணுறோம். சர்வேஸ்வரனோ பத்திரம் புஷ்பம் பலம் தோயும் அப்படின்னு ஒரு பத்திரம் ஒரு புஷ்பம் அதிலேயே சந்தோஷப்படக்கூடியவன் ஸ்ரீ ராமச்சந்திரனிடத்தில் இந்த கல்யாண குணங்கள் இருக்கு. அந்த கல்யாண குணங்களால் சர்வர்களாலையும் மானியம் பண்ணப்பட்டவன் அந்த சர்வேஸ்வரன். எல்லாரும் விசேஷமாக கௌரவிக்கிறார் ஸ்ரீ ராமச்சந்திரனை. ஸ்ரீ ராமச்சந்திரனை திட்டினவர்களே கிடையாது. தாரே மண்டோதரி அவர்கள் கூட ஸ்தோத்திரம் பண்ற அப்பேற்பட்ட கல்யாண குணம் ஸ்ரீ ராமச்சந்திரனுடையது. அந்த கல்யாண குணங்களை எல்லாரோடையும் கூடியிருந்து அனுபவிக்கிறதுக்கு ஒரு அவகாசம் கிடைச்சது. எல்லாருக்குமே விசேஷமான கிருத்தஜதைகளை சொல்ல வேண்டியது ஆத்திய கர்த்தவியம். இந்த ஸ்ரீமத் ராமாயணம் இருக்கே, அது ரொம்ப அத்தியாச்சரியகரமான காவியம். இந்த காவியத்தை பற்றி கன்னடத்தில் கே ஸ்ரீனிவாசன் சுவாமி ரொம்ப ஆச்சரியமாக உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு காண்டத்துடைய பெருமைகளை சொல்லிட்டு இருக்கார். அதுவும் நம்ம யூடியூப்பில் அதுவும் வெளியில் வந்துட்டுருக்கு. எல்லாருமே விசேஷமாக அதுலேயும் பங்கெடுத்து கொண்டு சர்வேஸ்வரனுடைய திவ்யானுகிரகத்துக்கு பாத்திரமாகணும். எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்கோ. சர்வேஸ்வரனுடைய கல்யாண குணங்கள் இருக்கே, அது அந்தமில் பேரின்பம், அது எல்லாரோட கூடியிருந்து பண்ணணும். சித்தின்பத்திற்கு தனிமையும் பேரின்பத்திற்கு துணை தேற்றமும் வேண்டுமிரேன்னர் பெரியவாச்சாம்பிள்ளை. சின்னதான ஆனந்தத்தை தான் தனிமையில் அனுபவிக்கணும். அந்தமில்லாத பேரின்பம்னா எல்லாரோட கூடியிருந்து அனுபவிக்கணும். ஆகையால் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. உங்கள் இஷ்டமித்திர பந்துக்கள் எல்லாரோட கூடியிருந்து இந்த சர்வேஸ்வரனுடைய திருக்கல்யாண குணங்களுடைய பெருமைகளை பேசக்கூடிய இந்த காவியத்தின் வைபவத்தை எல்லாரும் அனுபவித்து இந்த சர்வேஸ்வரனுடைய திவ்யானுகிரகத்துக்கு பாத்திரமாகணும். யூடியூப் சேனலில் வரக்கூடியதை எல்லாருமே பார்த்து ரசித்து மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கோ. எல்லாரையும் இன்வால்வ் பண்ண வைங்கோ. ரொம்ப சந்தோஷகரமான காரியம் அது. பகவானுக்கும் அதனால் உகப்புண்டாகும். இந்த காரியத்தில் எல்லாரும் ஈடுபடணும்னு பிரார்த்தனை பண்ணி கொண்டு இந்த வாச்சா கைங்கரியத்தை பகவதர்ப்பணம்.